வணக்கம் மக்களே. ஃபோட்டோஷாப் தம்ப்நெயில்ல இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஃபோட்டோஷாப்பில் எப்படி அட்ராக்டிவான தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது, ப்ரொஃபஷ்னலாக தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி எப்படி மக்களை இழுக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1920x1080 பிக்சலில் ஒரு தம்ப்நெயிலுக்கு ஒரு இமேஜ், அதாவது ஆர்ட் போர்டு ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு இமேஜ் ஒன்று பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இமேஜை பேஸ்ட் பண்ணி தான் இப்போ நம்ம தம்ப்நெயில் ரெடி பண்ண போகிறோம். இதை நல்லா பெருசு பண்ணிவிட்டேன். ஆல்ட்டை பிடிச்சிட்டு, இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் ஆல்ட்டை பிடிச்சிட்டு பெருசு பண்ணிங்கனாலே போதும், நல்லா பெருசாகிடும். அதுக்கப்புறம் Ctrl+U, இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட், ஹியூ சேச்சுரேஷன், Ctrl+U ஷார்ட்கட் அதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேச்சுரேஷனில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணலான்னா, திரும்பி F7 கொடுத்து லேயர் ஓப்பன், அதில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறோம். Ctrl+Shift+N கொடுத்திங்கன்னா ஒரு நியூ லேயர் க்ரியேட் ஆகிரும். அதில் சாலிட் கலர் ஃபில் பண்ணுங்கள். என்ன மாதிரியான கலர் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன கலர் வேணுமோ ஃபில் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பிளாக்கு, க்ரீன் கலர் மாதிரி ஃபில் பண்ணுறேன். ஜஸ்ட்டு க்ரீன் ஃபில் பண்ணிவிட்டு, க்ரீன் கூட வேண்டாம், வேறு ஏதாவது கலர் ஃபில் பண்ணலாம். ஆரஞ்சு கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு நார்மல் மோடில் இருக்கிறத நம்ம ஸ்க்ரீன் மாற்றலாம். நமக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத நாம் டிசைட் பண்ணுறது தான். டார்க் அண்ட் கலர் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த லேயர் 1 ஃபில்டரில் போயிட்டு பிளரில் காசியன் பிளர் கொடுங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த இமேஜ் சாலிட் கலர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்துடும். நம்ம எந்த கலர் வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். நான் ஒரு மாதிரி இந்த கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணுறேன். என்னோடய இமேஜே எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை டூப்ளிகேட் பண்ணி சேவ் பண்ண வேண்டிய இமேஜில் வச்சுக்கிறேன். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜுக்கு ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக் மாதிரி கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒயிட் ஸ்ட்ரோக் கொடுத்து ஒயிட் ஸ்ட்ரோக் மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்றேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம டெக்ஸ்ட்டு நாம் எடிட் பண்ணுறது தான். ஜஸ்ட்டு ஒயிட் கலர் கொடுத்துட்டு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு பண்ணிக்கலாம். இது டைப் பண்ணிக்கிறேன். How to make இது ஆல்ட்டை பிடிச்சிட்டு பெருசு பண்ணிக்கிறேன்.
எப்படி வேணுமோ how to make a திரும்பி வந்துட்டு ஆல்ட் பிடிச்சிட்டு இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். ப்ரொஃபஷனல் ஜஸ்ட் மேலே இப்படி ஏற்றி விட்டேன். தம்ப்நெயில் அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒயிட் கலரே இருக்கட்டும். இந்த ப்ரொஃபஷ்னல்லும் அது ரெண்டையும் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். மூவ் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். ஆல்ட் டெலிட் கொடுத்தீங்கன்னா பிளாக் கலர் வந்துடும். பிளாக் கலர் வந்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் T போட்டு லைட்டாக அப்படி ஏற்றி விட்டுக்கிறேன். இந்த தம்ப்நெயிலுங்கிறத மேலே ட்ராக் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் அதையுமே இதுக்கு வந்து எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். எஃபெக்ட்ஸில் போயிட்டு கலர் ஓவர்லே அதில் வந்து எல்லோ கலர் இல்லைன்னா க்ரீன் கலர் அந்த மாதிரி ஏதோ ஒரு கலர் கொடுத்துக்கலாம். எல்லோ கொடுத்துட்டேன். அது நல்லா தெரியறதுக்கு ஸ்ட்ரோக்கில் வந்து சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுறேன். இல்லைன்னா ஸ்ட்ரோக்கே கொடுக்காம விட்டுலாம். அவுட் சைடு கொடுத்துக்கிறேன். அவுட் சைடு கொடுத்துட்டு இப்படி வேணாலும் கொடுக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். இல்லைன்னா ஸ்ட்ரோக்கே கொடுக்காம விட்டுறேன். ஜஸ்ட்டு டைப் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுறேன். இப்போ ஃபேஸில் என்ன பண்ணலான்னா நல்லா அட்ராக்டிவாக தெரியறதுக்கு இதில் போயிட்டு நம்ம சேச்சுரேஷன் கொடுத்துக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஹியூ சேச்சுரேஷன் கொஞ்சம் எச் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஸோ சேச்சுரேஷனை கொஞ்சம் எச் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துறேன். அவ்வளோதான். தம்ப்நெயில் வந்து ரெடி. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து ஒரு பேசிக்காக ஒரு தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.